வணக்கம். நாளை மறுநாள் நடக்க இருக்கும் ஏப்ரல் 23, 2026 எலெக்ஷன் தேர்தல் அன்று மக்கள் அனைவரும் உங்களுடைய வாக்கை தவறாமல் செலுத்துமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வாக்கு செலுத்தும் போது நீங்கள் மக்கள் எல்லாரும் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டு வாக்கு செலுத்துங்க. மக்கள் எல்லாரும் யோசித்து சிந்தித்து செயல்பட்டு வாக்கு செலுத்துங்க. நாளை ஒரு நாள் கேப் இருக்குது. 22ஆம் தேதி நாளை ஒரு நாள் இருக்குது. அப்புறம் 23ஆம் தேதி தான் எலெக்ஷனு. நாளை ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த 5 வருஷமாக நீங்கள் பட்ட நன்மைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த 5 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்ததுன்னா, உங்கள் எதிர்கால பிள்ளைகளோட வாழ்க்கை தரம் உயர்ந்ததுன்னா, உங்களோட பொருளாதாரம் வாழ்க்கைகள்லாம் என்ன ஆகிருக்கு, விலைவாசிகள் என்ன ஆகிருக்கு, உங்களுக்கு பற்றாக்குறை இல்லாமல் என்ன உங்களுக்கு கிடச்சிருக்கு, நீரோ உணவோ பெட்ரோலோ டீசலோ என்ன விலைவாசி உயர்வு இல்லாமல் இருந்திருக்கு, எல்லாரும் நமக்கு எல்லா சௌகரியமும் என்ன நமக்கு கிடச்சிருக்கு, எது தடையில்லாமல் நமக்கு கிடச்சிருக்கு, ஒரு மனிதன் வாழக்கூடிய அத்தியாவசியங்கள் என்னென்னமோ அதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரெண்டாவது, இப்போ ஏடிஎம்கே, டிஎம்கே, நாம் தமிழர், டிவிகே 4 கட்சி இப்போ போட்டிடுறாங்க. இந்த 4 கட்சியும் கொடுத்துருப்பாங்க உங்ககிட்ட. அந்த துண்டு அறிவிக்கை கொடுத்துருக்காங்க. அவங்களோட தேர்தல் அறிவிக்கை என்னான்னு இந்த 4 கட்சிக்காரங்க கொடுத்துருப்பாங்க. அதிமுக, திமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம். இந்த 4 கட்சிக்காரங்களும் கொடுத்த அவங்களோட தேர்தல் அறிவிக்கையை நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள். உங்கள் எல்லார் வீட்டுக்கும் வந்திருக்கும். எல்லாருமே கொஞ்சம் படித்து பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் அதுக்குன்னு டைம் ஒதுக்கி படித்து பாருங்கள். எந்த தேர்தல் அறிவிக்கை உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கும் எது பயன்படும், உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் பிள்ளையோட எதிர்காலத்துக்கும் எது பயன்படுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வருங்கால சந்ததிகளை கஷ்டத்தில் விட வேணாம். மக்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அவங்கவுங்களும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருந்து நம்ம யோசிச்சு பாருங்கள். இப்போ ஓட்டு செலுத்த போகிறோம், யாருக்கு ஓட்டு போகிறோம், இவங்களால் இன்ன வரைக்கும் நம்ம என்ன பயன் அடைஞ்சோம், இனிமேல் வரப்போகிறவங்களால நமக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டு வாக்கு செலுத்துங்க. யாரும் எப்படி சொல்கிறது, நோட்டாக்கு எதுவும் வாக்கு செலுத்தாதீங்க. நோட்டாக்கு வாக்கு செலுத்துறது ஒன்றுக்கும் போதனமே இல்லாமல் போகுது. நோட்டாக்கு வாக்கு செலுத்துறத உண்மையாக களத்தில் நின்று போராடி மக்களுக்காக கஷ்டப்படுறவங்களுக்காக அந்த ஒரு வாக்கை வீணாக்காமல் செலுத்துங்க. மக்களுக்காக ஏதாவது ஒன்றா களத்தில் நிற்கிறது யார்? உங்களுக்கு ஒரு கஷ்டம் துயரம்னா யார் உங்களுக்காக முன்னாடி நிற்கிறா? உங்களோட தேவைகளை எந்த அரசாங்கம் பூர்த்தி செய்யுது? அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். வருங்கால சந்ததிகளை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்த உலகத்தில் நம்ம மட்டும் வாழ்ந்துட முடியாது. பறவை, குருவி, காக்கா எல்லாமே வேணும். எல்லோரோட ஒரு வாய்ஜில் ஜீவன்லேருந்து எல்லாமே வாழ்ந்தால் தான் அதுங்களோட சேர்ந்தால் நம்மளும் வாழ முடியும். இந்த நாட்டில் நமக்கு தண்ணி வேணும், மழை வேணும். மழை நிலங்கள் எல்லாமே நமக்கு இவ்வளோட சார்ந்தது தான் இருக்குது. அதுங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு எந்த ஒரு நல்ல ஒரு ஆட்சி அரசாங்கம் தருதோ அந்த ஒரு அரசாங்கத்தை பாருங்கள். வேலை வாய்ப்பு இல்லாமல் அதுக்கு சும்மா பணம் ஊதியமாக தரதை விட்டுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் உருவாக்கிற மாநிலமாக எது இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். 2வது, மது இல்லாத மாநிலமாக எது இருக்குதுன்னு பாருங்கள். யார் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். எந்த அரசாங்கம் நம்ம மக்களுக்கான அரசாங்கமாக கொஞ்சம் தேர்ந்தெடுங்க. எல்லா மக்களும் கொஞ்சம் ஒரு அறிவுபூர்வமாக கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இப்போ தான். நன்றி, வணக்கம்.